வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் ஒன்மேன் ஆர்மியாக மாற நினைக்கிறாரா பழனிசாமி? செல்லூர் கே ராஜின் பளிர் நேர்காணல். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் அமைப்பு செயலாளர் ஒருவரான செல்லூர் கே ராஜா அவர்களை தனது காரில் ஏற்ற மறுத்ததாக சர்ச்சை ஒன்று வெளியாகிறது. இது தொடர்பாக ஓபிஎஸ் கூட செல்லூர் ராஜாவுக்கு வக்காலத்து வாங்கிய நிலையில்தான் அந்த சம்பவம் தொடர்பான எந்தவித வாட்டமோ வருத்தமோ இன்றி எடப்பாடியாரின் மதுரை பிரச்சார பயணத்துக்காக ஏற்பாடுகள் எல்லாம் சுறுசுறுப்பாக செய்து வருகிறார் செல்லூர் ராஜா அவர்கள். இதனைத் தொடர்ந்துதான் பழனிசாமி தலைமையில் ஏற்ற பிறகு அதிமுக உண்மையிலே பலமடைந்திருக்கிறது. தொண்டர்களின் எண்ணிக்கையை 2 கோடிக்கு அதிகமாக உயர்த்தியுள்ளாராம். அவரது செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது. அதனால்தான் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தில் பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆதரவுடன் அவரை வரவேற்று வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அதாவது தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கும் நிலையில் நிச்சயம் சில முக்கிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் கூட்டணி வரும் எனும் பாருங்கள் என்ற நிலைப்பாடில் தான் அரசியல் களம் உருவாகிறதாம். இன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. அன்று போலவே இன்றும் இருக்க வேண்டும் என்ற கட்டாயமில்லை. நிச்சயமாக பழனிசாமி தலைமையில்தான் ஒரு தமிழகத்தில் ஒரு மெகா கூட்டணி அமையும் என்ற நிலைப்பாட்டில் அரசியல் களமானது வர இருக்கிறது என்று கூறியிருந்தாராம். கூட்டணி என்பது கட்சியின் கொள்கை இல்லை. அந்த காலகட்டத்தில் ஏற்ப முடிவு செய்தது போல தேர்தல் குறித்தும் அந்த நேரத்தில் சூழ்ச்சிகளுக்கு எது ஆரோக்கியமோ அதற்கு ஏற்ப போல் முடிவு எடுக்கப்படும். இவ்விஷயத்தில் அதிமுக பாஜக தரப்பில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. தமிழக தலைமையில் ஆட்சி அமையும், தனித்து ஆட்சி அமைப்பதுதான் அதிமுகவின் கொள்கை. தமிழக மக்களுக்கு அதைத்தான் விரும்புகிறார் என்றும் பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்தி விட்டாராம். அதாவது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும், சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவே பழனிசாமி மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் எல்லாம் தவறாக புரிந்து கொள்பவர்களுக்கு அவர் கட்சியின் சர்வாதிகாரம் செய்யவில்லை, அனைவருமே அரவணைத்தே செல்கிறார் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தை எடப்பாடி அவர்கள் காரில் ஏறப்போன உங்களை அவர் தடுத்து தொடர்பான வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. அதற்கு உண்மையில் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாடுகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் தான் என்னிடம் பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். அவர் என்னை எந்த வகையிலும் அவமதிக்கவில்லை, நானே அப்டேட் ஆகவில்லை. அதன் பிறகும் அவரது நிகழ்ச்சிகளெல்லாம் நான் தொடர்ந்து பங்கேற்றேன் என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார். அது மட்டுமின்றி உட்கட்சி அரசியல் எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடியது. அது இருந்தால்தான் அரசியல் கட்சிகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. பழனிசாமிக்கு கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி அதிருப்தியான கட்சி மாறுவது வழக்கமாக ஒன்று. அதிமுகவிலிருந்து எவ்வளவு பேர் வெளியேறியுள்ளார். ஆனால் அதிமுக ஒருபோதும் பலவீனம் அடைந்ததில்லை. மீண்டும் மீண்டும் மக்கள் எங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்துதான் அழகு பார்க்கிறார் என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி அவர் கூறுகையில், கடுகளவிலும் இதில் உண்மையில்லை. பழனிசாமி தனது 4ஆம் கட்ட பிரச்சாரத்தை மதுரை செப்டம்பர் 1 தேதியில் தொடங்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடு பணிகள் எல்லாம் மூழ்கி இருக்கிறேன். பழனிசாமி சிறப்பான வரவேற்பு கொடுப்பதற்காக கட்சி நிர்வாகிகள் அனைவருமே சந்தித்து வருகிறேன். இந்த சூழலில் இதுபோன்ற செய்திகள் வருவதும் நமக்கு அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, பழனிசாமி பழுத்த அரசியல்வாதி, நீண்ட காலமே அரசியல் அனுபவம் உடையவர். திடீரென கட்சிக்குள் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் இல்லை. அவர் எல்லா முடிவுகளும் சிறப்பாக எடுக்கிறார். நிர்வாகிகளும் ஆலோசித்து முடிவை தான் தலைமை கழகத்தில் எடுப்பார் என்றும் செல்லூர் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்தார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.